அதுதான் சொன்னேன். நீங்க இந்த திராவிடன் ஸ்டாக் பத்திரிகை எல்லாம் இருக்கீங்கல்ல, அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதுதான் வேண்டாம். இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், இங்க இருங்க. டோன்ட் ஓவர்ரைட் மீ. அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் ஹோல் பத்திரிகையாளர் கூட்டம் கவலைப்படும். அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் யூ அலோவ் மீ டு டாக். டோன்ட் பீ an indecent fellow. அமைதியா இருங்க. துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது. அதுக்கு யார் காரணம்? மா சுப்பிரமணியம் காரணம், ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம். நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல, ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்காரு, அதனால போராட்டம், அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போனோம். ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு. become an urban naxal and support a criminal. ஏன்னா வீட்டில இருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டில இருந்தே கத்தி எடுத்து வந்திருக்கிற நபருக்கு நீங்களும் ஆதரவா இருப்பீங்களா? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க அதுக்காக அருவாள் எடுத்து வெட்டுவாரா? இல்ல, அதுக்கு அருவாள் எடுத்து வெட்டுவாரா? அதை நியாயப்படுத்துவீங்களா? இது நீங்க ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா? நேற்றைய முன்தினம் புற்றுநோய்க்காக இங்கு கிண்டி அரசு மருத்துவமனையில் இவ்வளவு சத்தம். கொஞ்சம் தனிச்சு ஏன் கத்துறாங்க? ஓகேவா? கிண்டியில இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்ற பெண்ணினுடைய மகனால் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது, அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நான் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்த்து வந்தேன். அவருக்கு தலையிலே வெட்டப்பட்ட காரணத்தால் காது வழியாக ரத்தம் வந்திருக்கிறது. தோளாப்பட்டை எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர் பேச முடியாமல் இருக்கிறார். பேசுவதற்கு தாடையிலே இருக்கின்ற வெட்டு தடையாக இருக்கு. ஆகவே இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர், உயிர் காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம். நான் கூட நினைச்சேன், ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இஸ் ஒன்லி டெட்வுட். நிர்வாகம் மேலும் சீர்கெட்டு தான் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியுது. மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும்.
அதோட இந்த திராவிடியன் ஸ்டாக் நான் 2 நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன். திருவாரூர்ல ஒரு டாக்டர் காரை பார்க் பண்ண போறார். அந்த இடம் யாருக்கு நேச்சுரலா யாருக்கு கொடுப்பாங்க? திமுக காரனுக்கு. அந்த திமுக காரர்கள் அந்த டாக்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடைன்னாலும் திமுக காரன் போய் பரோட்டா தும்பான், காசு கொடுக்க மாட்டான், கேட்டா அடிப்பான். அதே மாதிரியா மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கேயும் இதான் வேலை திமுக காரனுக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு பொதுமக்களுக்கு விரோதமா இருக்கிறது. இப்ப எங்க வந்திருக்கு? உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்ப நான் மருத்துவமனைக்கு போயிருக்கேன். என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும். அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா? இப்போ நாம் இத்தனை பேர் இருக்கோம். காமன் ஆன்டிபைரட்டிக் ட்ரக் பேராசிட்டமால். இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? முட்டாள்தனம். ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவை செட் பண்றதுக்கு சில ஊடகம், அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்யறது தேவையற்றது, தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா, மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அரசாங்கம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? இட் இஸ் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு? சும்மா விளையாடுறதுக்கா? என்ன பண்றாரு இந்த அரசாங்கம்? என்ன பண்ணி கொண்டு இருக்கு? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? அதனால இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுதான் சொன்னேன். நீங்க இந்த திராவிடன் ஸ்டாக் பத்திரிகை எல்லாம் இருக்கீங்கல்ல, அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதுதான் வேண்டாம். இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், இங்க இருங்க. டோன்ட் ஓவர்ரைட் மீ. அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் ஹோல் பத்திரிகையாளர் கூட்டம் கவலைப்படும். அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் யூ அலோவ் மீ டு டாக். டோன்ட் பீ an indecent fellow. அமைதியா இருங்க. நான் சொல்றேன், மருத்துவர் மீது தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும்? ஹெல்த் மினிஸ்டர். நீங்க பொதுமக்கள்லாம் ஐயோ அதுக்குதான் நான் சொல்லிட்டேனே, இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் நடந்திருக்காது. இந்த துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது. அதுக்கு யார் காரணம்? மா சுப்பிரமணியம் காரணம், ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம். நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல, ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார், அதனால போராட்டம், அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போனோம். ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்தினால்தான் இந்த மாதிரியானதா நடக்குது அப்படிங்கறத தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஓகே, தேங்க் யூ. அந்த பையன் டாக்டர் தனிப்பட்ட காரணத்துல மோதல, அதான் நாயுடுத்தோட பாசத்துல அவர் டாக்டர் சரியான பதில் சொல்லல. யாருங்க? டோன்ட் பீ an urban நக்சல். அதாவது ஒரு டாக்டரை தாக்கின ஒரு சமூக விரோதிக்கு எதிராக விரோதிக்கு ஆதரவா பேசாதீங்க. சூழ்நிலை இருந்தா நீங்க வீட்டுல இருந்து செத்த மிஸ்டர் பாருங்க. Don't become an urban naxal and support a criminal. ஏன்னா வீட்டில இருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டில இருந்தே கத்தி எடுத்து வந்திருக்கிற நபருக்கு நீங்களும் ஆதரவா இருப்பீங்களா? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க
அதுக்காக அருவாளை எடுத்து வெட்டுவாரா? இல்ல அதுக்கு அருவாளை எடுத்து வெட்டுவாரா? அதை நியாயப்படுத்துவீங்களா? இது நீங்க ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரைட், நல்லது. பயங்கரவாதியா இருக்கீங்க.